வணக்கம். இன்று உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நம்மளோட சேனலில் நிறைய நல்ல விஷயங்களை பற்றி பார்த்துட்டு வரோம். ஆன்மீக தகவல்கள் பற்றியும் பார்த்து கொண்டு வருகிறோம். குழந்தைகள் வளர்ப்பு பற்றியும் பார்த்து கொண்டு வருகிறோம். அந்த வகையில் இன்று நாம் தெரிந்து கொள்ள போவது கையில் உள்ள மேடுகளை பற்றி தெரிந்து கொள்ளலாம். சுக்கிரமேடு, குருமேடு, சனிமேடு, சூரியமேடு, புதன்மேடு, சந்திரமேடு, செவ்வாய்மேடு, செவ்வாய்மேடு, மேல் செவ்வாய்மேடு, கீழ் செவ்வாய்மேடு என்று இரு பிரிவுகளாக இருக்கிறது. மொத்தம் 7 மேடுகள். அதில் இன்று சந்திரமேடு எப்படி இருந்தால் என்ன பலன் அப்படின்றத பற்றி தெரிந்து கொள்ளலாம். சந்திரமேடு என்பது புதன் மேட்டிற்கு கீழே அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய மேடு சந்திரமேடு என்று கூறப்படுகிறது. மேல் செவ்வாய் மேட்டுக்கு கீழே உள்ளது. சுக்கிரமேட்டிற்கு எதிரில் உள்ளது. இந்த மேடு நன்றாக அமையப்பெற்றவர்கள் சிறிதளவு உயரத்துடனும் சதைப்பற்றுடனும் காணக்கூடியவர்களாக இருப்பார்கள். முகம் வட்டமாக இருக்கக்கூடியதாக இருக்கும். நெற்றி சிறுத்து சின்னதாக காணப்படும். கன்னங்கள் இவர்களுக்கு சதை தொங்கிய மாதிரி காணப்படக்கூடியவர்களாக இருப்பார்கள். மூக்கு சின்னதாக இருக்கும். காதுகள் சிறியதாகவே இருக்கும். கண்கள் வட்டமாக இருக்கும். இவர்கள் பார்ப்பதற்கு கவர்ச்சியாகவும் அழகு நிறைந்தவர்களாகவும் இருப்பார்கள். அனைவரையும் கவரக்கூடியவர்களாக இருப்பார்கள். இவர்கள் ஒல்லியான தேகத்தை உடையவர்களாகவும் அதிக உயரம் கொண்டவர்களாகவும் இருப்பார்கள். இவர்களின் புருவங்கள் கூட்டு புருவங்களாக இணைந்து காணப்படும். வாய் சின்னதாக இருக்கும். பற்கள் பெரியதாக நீண்டு இருக்கக்கூடியதாக இருக்கும். இவர்கள் இளமையில் திருமணம் புரியும் ஆற்றல் பெற்றவர்களாக இருப்பார்கள். இருந்தாலும் காலம் கடந்த பிறகும் ஒரு சிலருக்கு திருமணம் நடப்பதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். வாழ்க்கை நன்றாக இருக்கும். குடும்பத்தின் மீது அதிக பாசம் கொண்டு இருப்பதால் இவர்களுக்கு குடும்பத்தின் மீது அக்கறையும் அதிகம் இருப்பதால் இவர்களுக்கு நல்ல வாழ்க்கை கிட்டும். நல்ல குழந்தைகளும் மக்கள் செல்வமும் இவர்களுக்கு அதிகமாகவே கிடைக்கும். சூதாட்டங்களில் விருப்பம் அதிகம் இருக்கக்கூடியவர்களாக இவர்கள் திகழ்ந்தாலும் நல்லவர்களாகவே இவர்கள் இருப்பார்கள். எப்பொழுதும் பிரயாணத்தில் விருப்பம் உள்ளவர்களாக இருப்பார்கள். அதனால் மாதத்திற்கு ஒரு முறையாவது எங்காவது ஆன்மீக பயணம் செல்ல வேண்டும் என்கின்ற ஆசை கொண்டவர்களாக இருப்பார்கள். சுறுசுறுப்பாகவும் நல்ல எண்ணங்களும் இவர்களுக்கு இயல்பாகவே இருக்கும். இவர்களின் செயல்கள் மட்டும் அப்படி இருக்காது. எல்லாவற்றையும் மனதில் வைத்திருக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். மற்றவர்களிடம் எதையும் அவ்வளவு சீக்கிரம் சொல்ல மாட்டார்கள். எல்லாவற்றையும் தன்னுடைய மனதிற்குள்ளே வைத்து கொள்ள வேண்டும் என்கின்ற எண்ணம் கொண்டவர்களாக இருப்பார்கள். எப்படியாவது விரும்பியதை அடைய வேண்டும் என்கின்ற எண்ணம் இவர்களுக்கு அதிகமாக இருக்கும். தன்னுடைய சுயநலத்தை அதிகமாக காக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். புதுமை விரும்பிகளாக இருப்பார்கள். எப்பொழுதும் புதுமைகளை அதிகமாக வாங்க வேண்டும் என்பதும் புதிய பொருட்கள் வாங்குவதில் ஆர்வம் அதிகம் காட்டுவார்கள். அழகை ரசிக்கக்கூடியவர்களாகவும் ஒருமைசாலிகளாகவும் மிகவும் நல்லவர்களாகவும் பிறருக்கு உதவி செய்யக்கூடியவர்களாகவும் இருப்பார்கள். இதுவரை கிரக மேடுகள் பற்றி அறிந்து கொண்டோம். இந்த கிரக மேடுகள் நன்றாக உயர்ந்து உச்சம் பெற்று இருந்தால் இந்த பலன்கள் கண்டிப்பாக இருக்கும். பள்ளம் மற்றும் தட்டையாக நீச்சமாக இருந்தால் மேற்சொல்ல பலன்கள் நேர்மாறாக இருக்கக்கூடியதாக இருக்கும். உயர்வாகவும் தாழ்வாகவும் இல்லாமல் நடுநிலையாக சமமாக இருந்தால் அவர் கையில் உள்ள மேடுகளை பார்த்து சொல்ல முடியும். நடுநிலையாக இருந்தால் அவர்களுக்கு பலன்கள் அதற்கேற்றாற்போல் அமையும். கைரேகையை பார்த்து பலன் சொல்லும் பொழுது பல மேடுகளையும் கவனமாக பார்த்து பலன் சொல்ல வேண்டும். நாம் இந்த பதிவில் கைரேகையை பற்றி பார்த்து கொண்டு வருகிறோம். நாம் இந்த வீடியோவில் கைரேகைகளை பற்றி அதிகமாக தெரிந்து கொண்டு வருகிறோம். அதில் மேடுகளும் குறிகளும் எப்படி இருக்கும் அப்படின்றதை அடுத்த பதிவில் சந்திக்கலாம். இன்று சந்திரமேட்டு குறிகள் எப்படி இருக்கும், சந்திரமேடு என்பது எப்படி இருக்கும், சந்திரமேடு பெற்றவர்கள் எப்படி இருப்பார்கள் அப்படின்றத பற்றி தெரிந்து கொண்டோம். நாளை வேறொரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.